இந்த ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டலுக்கு எதிராக பெண் விடுதலைக்கு ஆதரவாக ஆண் பேசினாலும் அவன் பெண்ணியவாதிதான், அவன் பெண்ணிய சிந்தனையாளன் தான். தலித் விடுதலை ஏன் பேசுறோம்? அங்கு ஆதிக்கம் இருக்கிறது சாதியின் பெயரால், அங்கே ஒடுக்குமுறை இருக்கிறது சாதியின் பெயரால், அங்கே சுரண்டல் இருக்கிறது சாதியின் பெயரால். ஆகவே அவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஈழத்தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று ஏன் பேசுகிறோம்? அங்கே தேசிய இனத்தின் பெயரால் சிங்கள தேசிய இனத்தின் ஆதிக்கம் இருக்கிறது, சிங்கள தேசிய இனத்தின் ஒடுக்குமுறை இருக்கிறது, சிங்கள தேசிய இனத்தின் சுரண்டல் இருக்கிறது. ஆகவே நாம் பேசுகிறோம். ஏன் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம்? இந்து சமூகத்தை எதிர்ப்பதற்காக அல்ல. ஏன் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம்? இந்து கலாச்சாரங்களை வெறுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்து என்கிற பெயரால் அல்லது இந்துத்துவம் என்கிற பெயரால் அல்லது இந்து மதம் என்கிற பெயரால் பிற மதங்களை சார்ந்தவர்களுக்கு எதிராக ஆதிக்கம் இங்கே இருக்கிறது. நாங்கள்லாம் பெரும்பான்மை, சிறுபான்மை இங்கே அடங்கிதான் கிடக்கணும். சாதி அடிப்படையிலே பெரும்பான்மை, இந்து சமூகத்துக்குள்ளேயே சாதி பெரும்பான்மை. பெரும்பான்மை வாதம் அங்கே ஆதிக்கம் செய்கிறது, பெரும்பான்மை வாதம் அங்கே ஒடுக்குமுறை செய்கிறது, பெரும்பான்மை வாதம் அங்கே சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது. அதனால்தான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோமே தவிர ஆதிக்கமற்ற இந்து, ஆதிக்கமற்ற ஒடுக்குமுறை, ஒடுக்குமுறையற்ற இந்து, சுரண்டலற்ற இந்து இருந்தால் அவன் நண்பன் தானே, அவன் நமக்கு நண்பன் தான், நம்முடைய சகோதரன் தான், அவன் நமக்கு நட்பு சக்தி தான். ஆனால் ஒரு கருத்து இங்கே மதத்தின் பெயரால் ஆதிக்கம் செய்கிறது என்றால் அதனால் நாம் எதிர்க்கிறோம்.